நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட தலையீத்து கிடாரியாக இருப்பதால் அதை எப்படி பால் கறக்கறக்கு பழக்குவது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க. இந்த கிடாரி பார்த்திங்கன்னா சென்ற வாரம் நம்ம விற்பனை பதிவாக போட்டிருந்தோம். நண்பர் பார்த்திங்கன்னா அப்போவே கோவிலுக்கு வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்கள் நம்ம பால் கறக்கறக்கு பழக்கி தான் நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க. ஜென்ரலாகவே தலையீத்து கிடாரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான மடிக்கூச்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நம்ம மேலே நல்லா நீவி விட்டு கோளாறாக வைத்திருந்தாலும் கூட கன்று போடுகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா சில மாடுகளுக்கு மடிக்கூச்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அந்த மாதிரி கிடாரிகள் எப்படி நம்ம பால் கறக்கறக்கு பழக்குவது அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாமுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க. முன்னாடி இருக்கக்கூடிய நபர் ஜஸ்ட் கொம்புகளுக்கு நடுவில் கை வச்சு நிற்கிறாங்க. மூக்கணாங்கயிறு எதுவுமே பிடிக்க கிடையாதுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா கன்று ஊட்ட தாத்தா மற்ற 2 காம்புகள் பால் கறக்குறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம 4 நாட்கள் பண்ணுற பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அந்த மாடு மடிக்கூச்சத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ 5வது நாள் இந்த கிடாரி நம்ம 3ஆம் ஈத்து 4ஆம் ஈத்து மாடு எந்த அளவுக்கு பாலுக்கு சாதுவாக நிற்குமோ அந்த குணத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்ங்க. நிறையா நண்பர்கள் கறவைக்கு கால் அணைக்கிற மாடு தான் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிட்டி டவுனு மெயின் ரோட்டில் இருக்கும்பொழுது வண்டி வாகனத்தை கண்டு மாடு மிரண்டாலும் கூட நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குங்க. அதனால தான் இந்த தலையீத்து கிடாரியுமே நம்ம கால் அணைத்து பழக்கி இருக்கிறோமுங்க. 2வது கால் அணைப்பதனால் அந்த மாடு பாலுக்கு நிற்காதுங்கிற ஃபேக்டே கிடையாதுங்க. தலையீத்துலேருந்து நம்ம எப்படி பழக்கிறோமோ அதானுங்க.